Hey guys, welcome back to our channel. நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எபிசோட் தான் பார்க்குறோம். சரி வாங்க ஸ்பீக்கர் வீடியோவில் போயிடலாம். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண வீடியோ கிடையாது. இது ஒரு ரியல் லைஃப். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16 நடக்குது. எனக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது இது நடந்தது. ஆனால் இப்போ எனக்கு வந்து 21 வயசு. எனக்கு தெரியும் அன்றைக்கி நான் எவ்வளோ பயந்துன்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் இன்டர்நெட்டில் இருந்ததில் ரொம்ப பயப்படுறேன். ஆனால் இது எனக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேம்லாம் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கேம் மூலிமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க கைஸ். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் மீட் பண்ணியிருக்கு. அவன் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னதுக்கு வந்து போயிட்டு வாங்கினா நான் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துருக்கு. இட் வாஸ் வெண்ட் கிரேட். ஓகே, இது இல்லைன்னு தெரியல. இட் வாஸ் நோ த டே. இந்த நாள் வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுனால நான் வந்து ஒரு டிராஃபிக் இல்லாத ரோடு வந்து அவாய்ட் பண்ணேன். 12 மணி நேரம் இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து டிரைவ் இருக்கான். ஓகே என்ன கதை? ஆசம். பல்லே பல்லே என்ன கதை அது? எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஆடன் வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த சைடு அப்போ தகப்பா வந்து மெசேஜ் பண்ணிக்கிறோம். ட்ரைவ்ஸ் ஆஃப் ஹோலி. ஓகே, காட்டு வாட்டுது ஐடன் வில்லியம்ஸ். அதில் அட்மிட் ஆகி ஸ்டடி பண்ணுறாங்க. யாரா அப்பா சொல்லி சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது கேமில். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீக் சொல்லி இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 19 வயசு ஆச்சா. வந்து இந்த கேம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் மூலிமா வேண்டிட்டு எங்கே இருக்க வெளி சொல்கிறதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 மணி நேரம் டிரைவ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கு வந்து இந்த கேம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க. வந்து போயிட்டு வாங்கன்னா நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நான் காரில் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃப்ளைட்டு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டிக்கெட். அது வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும். சம்பவத்தை வந்து இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு நான் பாட்டு போயிடுவேன். சோபா தாத்தா, நான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன் தாத்தா. இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட அப்பயே சொல்லணும், நான் வந்து ஃப்ளைட் எடுக்க சொல்லணும். இன்னைக்கு வந்து இதுதான் போட்டுக்கிறாரே தெரில. இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு இடத்த பார்த்தாலே பயமாகுது. கிளம்பி இது டக்குன்னு வெளியே அமிச்சிச்சு கைஸ். ஓகே கைஸ், ஆரம்பிச்சுன்னா போகும். ரேடியோ ஓகே, இங்கே தான் வண்டி இது கைஸ். கேஸ் ஸ்டேஷன் இருக்கு கைஸ். சாமி எடுத்துருக்கு வண்டி எடுத்துருவோம். கெட் அப். ஓகே, வண்டி பார்க்கறதுக்கே வந்து ஒரு பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளதான் போயிட்டு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் போயிட்டு எல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி உள்ளே போயிட்டா இதோ இங்கே ஒரு இருக்கிறாங்க பாருங்க. இதே இந்த கேங்குக்கு வந்து தலைவர் மாதிரியே இருக்குது. ஏய் கைஸ்,
என்னடா கை கால் வலிக்கு வந்துச்சா ஓகே மேம் கேட்டதுக்கு வந்து எனக்கு செகண்ட் பம்பில் வந்து $10 வந்து ஃபியூல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பொண்ணு சொல்கிறான். இவன் தான் சொல்கிறானே நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜுக்கு தனியாக போகிறீங்கன்னு கேட்டது வந்து எஸ் எதுக்கு அப்படின்னு வந்து இங்கே வந்து நிறைய பீப்புள் போகிறாங்க இந்த ஏரியாவில், பி கேர்ஃபுல். நான் வந்து ஜோக் பண்ணல மேம், கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப் இது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஒரு செஞ்சுரிக்கு மேலே அந்த மாதிரி வெளி பீப்புள் வந்து போகிறாங்களா, ஆனால் வந்து போகிறவங்க வந்து திரும்பி வரவே இல்லையா. அந்த தேடி போகிற பீப்புளை வந்து போன பீப்புளை தேடி போகிறவங்க திரும்பி வர்றது இல்லையா. ஓகே லோக்கல் அங்கே வந்து நிறைய சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க வந்து நார்வுட் வேலி மான்ஸ்டர் வந்து அவங்கள கிழிச்சு மரத்தில் தொங்க விட்டுருந்தாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் திஸ். பாருங்களேன் கிட்ட போய் கேட்போங்க. இப்போ சாமி இதோ நார்வுட் வேலி மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. நார்வுட் வேலி மான்ஸ்டர் பெரிய மிஸ்டேக்கா? யாரா முட்டா பையன் இந்த வாட்டி கேட்போம். ஐயா ஐயா நார்வுட் வேலி மான்ஸ்டரா பெரிய தப்பு. யாரா முட்டா பையன் மேடம் ஒரு விஷயம். நீ எதனா ஒரு உண்மை வந்து வெள்ளை கலரோ இல்லை நீல கலருக்கு ஒன்று போட்டு லிஃப்ட் கேட்டாங்கன்னா எந்த காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்தாதீங்க. போட்டு ஆக்சிலேட்டர் போட்டு மிதி 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 மிதிச்சு போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் லாக்க வைக்கிடா. அந்த பொண்ணை பற்றியா ஓட விட்றேன் ரேஸ்கல்ஸ். என்கிட்டே வந்து கைஸ் ஏதோ வண்டியை பண்ணிட்டு போகிறாங்க கைஸ். கெட்டு போயிருக்கிறாங்க கைஸ். என்னடா பண்ணிட்டு போறீங்க வண்டியை? ஏ பிரபு ஹரே ராம் என்னடா வந்துட்டு போறீங்க? வண்டியில் ஏதாவது ஆட்டையை போட்டு போகிறானுங்களா இல்லை வண்டி எதனா பண்ணிட்டு தெரியல. சரி ஓகே காரை வந்து நான் ஒழுங்காக பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டு போராடினே தெரியல கைஸ். இது வேறு ஃபீல் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம் கைஸ். இந்த இடத்த பார்த்தாலே பயமா மெசேஜ் எல்லாம் வந்துருக்காங்க. கோலி மாம் கோலின்னு போட்டிருக்காங்க. அம்மா மாமி சொல்லியிருக்கோம். எனக்கு தெரியல அங்கே எதுனா ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைலோக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்காங்க. மைலோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாய். இந்த நாய்க்கு சாப்பாடு வாங்கி நீ சாப்பிட்டியாமா இல்லையா? ஃபஸ்ட் நாய் ஃபுட்டான்னு பார்த்தோமுங்க ஐஸ். இது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படிக்கா போடுறது முத்தி பார்ப்போங்க. இதுமே ஒரு நிமிஷம் கரெக்டாக தான் எடுத்துருக்கு. பேட் தட் வில் பி 5. நாய் சாப்பாடு கூட $5 வாங்க பிச்சைக்கார பை. ஓகாய் இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். இந்த தூக்கி டிக்கியில் போடணுன்னு இந்த பொண்ணு டிக்கியில் தான் எல்லாருமே போடுவாங்க. போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் கைஸ். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். அப்படியே ஏறி போவோம் கைஸ். இந்த ரோட்டில் போகும்போது தான் எனக்கு வந்து தெரியுது மான்ஸ்டர்ஸ்லாம் உண்மையிலே இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு பேசிட்டு. நான் உங்களை சொல்கிறீங்க என்ன ஏன்க்கா சொல்கிறேன்? என்னை விட 10 வருஷம் பெரியவங்க கைஸ். 10 வருஷமா 13 வயசுனா வந்து இந்த பொண்ணுக்கு 21 வயசுனா
லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஹாய், லைட்டு டிப்பி டிப்பி அடிக்குது கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு போனதுன்னு நினைக்கிறது. ஒருத்தர் ஒரு கார் தெரியுது கைஸ். இப்போ நம்ம மட்டும் இல்லை கைஸ், நம்ம கூட சேர்ந்து ஒருத்தர் வந்து மாஸ்டர் கிட்ட மாட்ட போகிறோம். இப்போ தாங்க கைஸ் கொஞ்சம் உடம்புக்கு குள்ளு குள்ளுன்னு இருக்கு. டே ஸ்பீட் ஆகிட்டா போயிட்டு போகிறடா. டே நான் கைஸ் ஸ்பீடு ஆக்சிலேட்டர் போட்டு மிதிக்கிறாங்க கைஸ். கைஸ் டே 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 எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். அவனை நம்பி வந்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, இப்போ வந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு தான் இருக்க முடியும். ஏதோ டர்ன் ரைட்டுன்னு போடும். அது இது வந்து பயமாகவே இருக்குது கைஸ். எங்கே இந்த பிரிட்ஜு கிச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறது தெரியல. வண்டியில் ஃபியூல் கீழ் காலி இருந்துச்சு டபக்குன்னு. இந்த மாதிரி இதில் மொத்தம் 4 எபிசோட் இருக்குது கைஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அலோன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாருடிச்சு, இதுதான் நம்ம விளையாடிட்டு இருக்கிறது தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கார்சன் ஹவுஸு, ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா அயன்பாக் லுக் அவுட்டு, ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா உட்பரி கெட்டியது. பிரிட்ஜி வந்துடுச்சு கைஸ். எல்லோரும் தெம்பாருங்க கைஸ். எல்லோரும் நல்லா இருக்கு கைஸ். போகிற வழியில் பிடிச்சி நிறைய பலி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. சாமி எனக்கு காப்பத்துப்பா தெரியாதுடி. முருகா வந்துருப்பா. திடீர்னு ஏறதான் வந்து மெட்டம் லிஃப்ட்டு கியல் லிஃப்ட்டு இந்த புதுங்களா மெட்டம் கியல் அப்படின்னு போய்ட்டு வச்சுட்டேன். ஹெட்செட் மாட்டிட்டு விளையாண்டுக்கிறேன். திடீர்னு வந்து புக்குன்னு நின்றுச்சு. நான் ஒரு ஃபுல் சவுண்டில் விளையாண்டுக்கிறேன் லாய்ஸ். இதுதாங்க அவ்வளோதான் போச்சு. துப்புன்னு லைட் ஆஃப் ஆகுது. நல்லது. இந்த இடத்த பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை செய்கிற இடம் மாதிரி இருக்குது. ஃபார்மிங் ஏரியாஸ் இந்த மாதிரி இருக்குது இடத்த பார்த்து. சவாடி ரொம்ப தூரம் கார் ஒன்று நிற்கிது கைஸுங்க. இல்லை சும்மா தான் நிற்கிது. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது காய்ஸ். புயல் வேறு ஓடுது. ஒருவேளை அந்த பிரிட்ஜாக இருக்குமோ? டி என்னடா என்னமோ பண்ணுறீங்கடா. மரத்தில் தொங்குறன்னு சொல்லுவாங்க. தூரத்தில் ஒரு நாக தெரியுறாங்க. கைஸ் நெக்ஸ்ட் உன்னை வேணா போட போகிறேன்னு அறிகுறி காட்டுறாங்க. தெரியல கைஸ் யார் இது. ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்காங்க. நாங்கள் ரெண்டுத்தையும் நவுத்திட்டு அப்படியே ஓடுற விடுங்க. மொத்தத்தையும் நவுத்தியாச்சு. நான் போயிட்டு வரேன். என்ன வயசுது ஐயோ குண்டு மேலே குண்டா போட்டுட்ருக்கானோ. ஃபோனில் சர்வீஸ் இல்லை, கார் நின்று போச்சு. இது உண்மையிலே ஒரு பொண்ணு தெரிஞ்சுதான் வந்து ரொம்ப அதுதான் கைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு எப்படி தான் வந்து ஃபீல் பண்ணிச்சின்னு தெரியல தனியாக இந்த இடத்து. காருக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது போல கைஸ். அவ்வளோதான் போல கைஸ். கொஞ்சோண்டு நிலாவெளிச்சத்தில் சுற்றி நிற்கிறோங்க கைஸ். 10:23 ஏதோ கார் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிரைட்னஸ் வச்சுக்கோங்க.
காரை சொல்லி கேட்குது கைஸ். இந்த பொண்ணு சொல்லுது ஒரு கார் சாய் கார். ஐயா ஐயா சாமி நிறுத்துங்க வண்டியை பா, சாமி நிறுத்துக்கப்பா. ட்ரூ மான்ஸ்டர் கைஸ் அவன். இந்த பொண்ணு சொல்லுது பியூர் இவன் சொல்லிட்டு. ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவ சொல்லி அனுப்பிச்சிருப்பான் போல. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டால் கொடுக்காது, போட்டு ஆக்சிலேட்டர் மிதிச்சு போயிடு. மனுஷனா காய்ஸ் அவனுங்களாம் மிருகத்துக்கு அம்மாவா இருப்பானுங்க போல. 10:45 ஒரு கார் வருதான்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், கொஞ்சம் தூரம் நடப்போம். ஏதோ ஒரு ட்ரக் மாதிரி ஏதோ வருது கைஸ் தூரத்தில். யா 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 நீங்களாவது நிறுத்திங்க சாமி. மாமி சாமி 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 ஐயா நிறுத்துங்கப்பா சாமி. ஓ நிறுத்துறாங்க கைஸ் வண்டியை. இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தா வண்டி மாதிரி இருக்குது கைஸ். ஓ நீ இது இவனா? நீ இந்த கேஸ் ஸ்டேஷனில் இந்த பொண்ணுடான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நிறுத்தது ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கார் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என் கார் வந்து ப்ராக் டவுன் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்து இந்த ஃபோன் சர்வீஸும் இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டது வந்து வேறு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இங்கே எதுனா வந்து ஆள் இருக்கிற இடமா வந்து இறக்கி விட்டுருன்னு சொன்னது வந்து தேங்க்யூ சீக்கிரம் எடுத்துகிட்டு வா உன்னோட ஸ்டஃப்ஸ் எல்லாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து போன கைஸ். இது வந்து கூட வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணாதுங்க. பார்த்து புரியல கைஸ். திடீர்னு வந்து மொத்த பொருளை எடுத்துகிட்டு போய் போட்டு நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஞ்சம் சேஃப்டியாக தான் கைஸ் இருக்கணும். இப்போ நாய் சாப்பாடுலாம் வாங்கி சொல்லிட்டாங்க கைஸ். இந்த நாய்க்கு சாப்பாடு இருக்குதுன்னு கேட்ட அம்மா வந்து நான் சாப்பிட்டேன், நான் இல்லையான்னு கேட்க மறந்துட்டாங்க. காலம் கெட்டு போச்சு கைஸ். வீட்டில் அம்மா அப்பா கூட சரியாக கண்டுக்க போகிறது இல்லை. ஒரு பொண்ணு வந்து போயிட்டு வருதுன்னா எங்கம்மா இருக்க சாப்பிட்டியாமா இல்லையாமா, தூங்குனியாமா இல்லையாமா, இப்போ சேஃபாக இருக்கிறியாமா இல்லையான்னு கேட்கணும். ஆனால் இந்த கேப் அப்படியே எதிர்மாறாக இருக்கு. யாருன்னா காரை ரிப்பேர் பண்ணி திருடி போவாங்களான்னு அது வேற ஒரு பயமாக இருக்குது. டிக்கி க்ளோஸ் பண்ணி திறந்து இருக்கட்டும் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஆனால் காஸ்ட்லியான பொருளை விட்டு போயிட்டா ஃபோன் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே கைஸ் டீ போட்டு வேறு ஓட்டுங்க. யா சரி பாப்பா சாமி வந்து உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி எலுமிச்சை மழை ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஐஸ் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேஸ் ஸ்டேஷன்லேயே பேசல, பேச போகிறோம். நிலாவை பார்த்துட்டே போவோம் கைஸ். தலைவர் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, யார்கிட்டையும் பேசாத கேரக்டர் மாதிரி இருக்கான், பேசவே மாட்டான். ஓகே பேசுகிறார் தலைவர். என்கிட்ட எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கலாம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறேன். நான் ஏன் உனக்கு அதெல்லாம் சொல்லுவேன். இங்கே மட்டும் இல்லை கைஸ், எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுறானுங்க. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன்னா நார்மலாக வந்து எங்கம்மா இப்போ எங்கம்மா இருக்குது, எங்கம்மா படிக்க போகிறேன், உன் பேர் என்னம்மா எப்படிம்மா இருக்கிறேன் இல்லை அப்படி இல்லை உன் பேர் என்னம்மா எப்படி எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிறேன், உங்கள் அம்மா பேர் என்னப்பா, உங்கள் அப்பா பேர் என்னப்பா படிக்க போகிறேன், என்ன வேலைக்கு போகிறேன், ஒரு வரலாறே கேட்குறானுங்க. என் கார் ப்ரோக்ராம் சொல்கிறதுக்கு வந்து ஜேசன்றான். வா என்ன ஜேசன் ஜேசன் அவன் பேர் போல. கூட புது சிக்கன் டிஷ் நினச்சிட்டேன். ஃப்ரைடு சிக்கனுக்கு இன்னொரு பேர் சாஸ்லாம் ஊற்றி தருவாங்க. ஓகே நீ ஒரு உண்மையிலே நீ ஒரு லக்கியான பொண்ணுமா, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் நான் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து நீ வந்து ஒரு பிரேவான ஒரு அழகான பொண்ணு சொல்லுது. உனக்கு எதிராக தெரியுமா உன் கார் வந்து ப்ரோக் டவுன் ஆனதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பழைய காருன்னு சொல்லுவாங்க கைஸ். அப்படியான்னு கேட்டதுக்கு வந்து அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது கைஸ். சளி வேற அதிகமாகுது தலை. நீ அந்த கேஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் சொன்னால ஒன்று, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு இந்த ஜேசன் கேட்குறான். நான் வந்து
ஒரு சிங்கிள் வேர்டை கூட நான் இது ஒரு வேர்டை கூட நான் லிசன் பண்ண சொன்னதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங். முட்டா பையன் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே வரவங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம கேட்குறோம் கைஸ், அது உண்மையான்னு கேட்டதுக்கு வந்து ஏது அந்த மான்ஸ்டரா, நான் இங்கே வந்து டெய்லி வரேன், அந்த மான்ஸ்டரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜெரா எங்கே ஏதோ ஒன்று இருக்குது, உன் கார் வந்து இங்கே ப்ரௌட் டவுன் ஆனதை பற்றி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பயில ஓகே இங்கே பாருமா, நான் அவனை பற்றிலாம் வந்து நான் அவனை மாதிரிலாம் சொல்லி வந்து கதையை இழுக்க விரும்பலை. நீ வந்து அதை பாதர் பண்ணலைன்னா அது வந்து உன்னை பாதர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். பார்வையை வண்டியில் வச்சுட்டா ஓட்டண்டா, சி ரோட்டை வச்சு ஓட்டண்டா. அவனும் பார்த்துன்னுக்கிற ஏறினவன் வந்து இது கேஸ் ஸ்டேஷனில் வந்து நான் அவங்ககிட்ட பேசாது இருந்தது, சாரி உன்னை வந்து நான் வந்து ரெஜெக்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து சீக்கிரமாக எல்லா பீப்புள்கிட்டையும் வந்து பேச மாட்டான் கைஸ். இப்போ மட்டும் என்கிட்ட பண்ணி பேசினுக்கிறான், சுத்தனமாக பண்ணி பேசினுக்கிறானுங்க. ஓகே லோடிங் ஆகுது. 12:08 கிட்டத்தட்ட 12:10 வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோட்டலில் வந்து ட்ராப் பண்ணி விட்டானா வந்து என்னன்னு புரியல. நீ வந்து உள்ளே போய் கொஞ்சம் ஒரு சில ரெஸ்ட் எடுத்துக்கோ, இங்கே வந்து கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ, ஏன்னா இங்கே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க, எல்லா விதமான பீப்புளும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்டா இப்படி பேசுகிறேன்? சரி ஓகே கைஸ், வந்து இதெல்லாம் கொஞ்சம் கையில் எடுக்க முடியாது, இது எடுத்துக்கணும். உள்ளே போயிட்டு தான் வேக்கன்சி இருக்காங்க கைஸ் உள்ள, அங்கே தான் போய் இங்கே வந்து இவன் பெரிய வைப்பு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கானா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து ரூம் வேணும்னு கேட்டதுக்கு வந்து $40 கைஸ். அப்பா 8000 4000 கொடுத்தா வந்து கொடுக்குறாங்க. 4000 வந்து காரை பற்றி சொல்கிறேன். நான் வந்து $90 கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டாமிக்கிட்ட சொல்கிறேன், உங்கள் காரை வந்து அவள் டேக் கேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறாங்க கைஸ். ஓகே கேட்டா குட் நைட் டாமினா. ஒன்று லாஸ்ட் ஒரு விஷயம். ஓகே மிச்ச கெஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வந்து நீங்கள் ரூமில் என்ன வேணால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறாங்க கைஸ். தெரியலம்மா இந்த போட்டு இது வந்து ஒரு சோடா மிஷினா கைஸ், இதில் எதனா வாங்கணும். ஓகே கன்சியூம் திஸ் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸஸ் யுவர் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா கைஸ். ஓகே கன்சியூம் கொடுப்போம். ஓகே லைட்டாக வந்து ஸ்பீடாக ஓடுற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் எடுத்துப்போம். ஸ்பீடாக ஓடுறாங்க கைஸ். இப்போ தான் ரூம் நம்பர் 9ன்னு சொன்னாங்க, 12ஆம் நம்பர் ரூமு. இங்கேம்மா வாட் டு யூ மீன் ரோட் அதுப்பா 10ஆம் நம்பர் ரூமு, அதுக்கு அடுத்தது 9ஆம் நம்பர். ஓகே வாஸ் நைஸ். இது வந்து ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஓகே இது வந்து ஒரு பதுங்குற மாதிரி ஒரு இடம். இது யாருடா அவன்? இது ஸ்கேடு மீ அப்படிங்கிறது வந்து இஷின்னு சிரிக்கிறான். ஓஆரிங்கிறது வந்து நான் வந்து டாமி ரூம் சர்வீஸ் பண்ணுறவன், ரோட் மேயிங் த ஃபைனஸ்ட் ஸ்டாப் வேணுன்றான். யூனோ க்ளீனிங் ஸ்டாஃப் ஜோ வந்து இந்த ரூம் எனக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஜோ ஆமாம்மா நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், பேர் ஜோ தானா. ஹின்னு சிரிக்கிறான். ஓகே கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் திறப்பங்க கைஸ் இந்த நாயை. இவன் தானே அது, ப்ளீஸ் வெயிட் அவுட் சைடுன்றான். ஓகே நான் அப்போ என்னோடய ஸ்டஃப்பை வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன் கைஸ். ஓகே டிவியை போட்டு போகுமா, டிவியில் ஓடுமா? ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஓடிச்சு கைஸ். சரி நீ ஃபஸ்ட் எபிசோடே அப்லோட் பண்ணல, இன்னொரு செகண்ட் எபிசோடு ஓடியான்ட்டியா நீ அப்படின்னு கேட்பீங்க. ஃபஸ்ட் எபிசோடு அப்லோட் பண்ணுறேன் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணுன்னா வந்து கொஞ்சம் பொறுக்கணும். ஒருத்தார் வந்து பூமி ஆழ்வார். ஓகே
எனர்ஜி சோடா வந்து ட்ரைன் ஆகிடுச்சாங்க கைஸ் உடம்புலேருந்து. அதுக்குள்ளே மேட்ரஸ்லாம் கூட இல்லாத இருந்தது கைஸ். இந்த பெட்டு மேலே போட்டு எந்த கேப்லடா எடுத்துகிட்டு வந்து போயிட்டு இன்னொரு ஸ்டஃப் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் வந்து நம்ம எந்த பேர் சொந்திக்கல, அது வெரி சந்தோஷம். எறாத எடுத்துட்டோம். ஏசி போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் கரண்ட் பில் அதிகமாகும். இங்கே ஒரு சில பேர்லாம் அந்த கடையில் 2 பேர் பார்த்துலாங்க கைஸ். வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சு அந்த கேஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து இதுலேயும் வில்லனுங்க மாதிரியே இருக்கிறானுங்க கைஸ். அப்படியே அந்த தூக்கி போடுறோம். ஓகே, இது வந்து நான் வந்து ஜோகிட்ட போய் ஒரு வேர்டு கேட்குறேன் இந்த சுச்சுவேஷனுக்கு. இந்த பீப்புள் வந்து ஏன் ராங்காக இருக்காங்க, மெர்சிலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து சேஃபாக இருக்கலாம். நான் போய் உங்கள் கார் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஆல்சோ இந்த ரூம் ஃபோன் வந்து ஒர்க் ஆகாதாங்க கைஸ். இஃப் நீடு இப்போ உங்களுக்கு எதனா வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கிட்ட போய் கேட்டுங்க இது வேணாலும் அப்படின்னு சொல்லி வந்து. சரி ஓகே, இந்த இது வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து கரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கெஸ்ட்டு வராதனால நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. மறுபடியும் ஹிஹி அப்படின்னு ஒரு சிரிச்சிடும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளம்புறாங்க கைஸ். வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல். கதவு மூட்டு படுப்போங்க கைஸ். அவ்வளோதான். ஓகே கைஸ், பாட்டு பார்ப்போம் கைஸ். ஓகே, சூப்பர்மேன் ஷோ வேறு ஓடிட்டுருக்கு. ரோபோ டான்ஸ் ஆடுது, அப்புறம் வந்து நடக்குது, பறகுது. சூப்பராக தான் போகுது ஷோ. சின்சானால எதனா வந்துருமா? ஏதோ வந்து இன்விடேஷன் மாதிரிலாம் ஏதோ போடுறாங்க கைஸ். இன்விடேஷனா அது ஹவுஸ் ஆஃப் ஜுவல்ஸா, ஏதோ ஜுவல்லரி ஆடு போல். ஓகே, என்னடா அது செட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் கைஸ் ஐயோ யாரா அவன் வந்து ஜன்னலில் கட்டி பார்த்துட்டு போகுது நாய். இது கைஸ் ரூம் நம்பர் நோட் பண்ணுறான். ரூம் நம்பர் யாரா அவன்? ஒரு ஹாட்டான காஃபி இருந்தால் நாள் நல்லா இருக்கும்னு வச்சு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ளேயே முழங்கிட்டு இருக்கு கைஸ். ஓகே, இங்கே ஒரு காஃபி ப்ரீமியம் காஃபி எஸ்ப்ரெஸோ கேப்புச்சினோ குடிப்போமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். நார்மலான காஃபி வந்து 10 ரூபானா வந்து இது வந்து 110 ரூபாய்க்கு வந்து ஹையரான ஹோட்டல்லலாம் விற்பாங்க கைஸ். நிச்சயம் கொடுப்போம் கைஸ். நம்ம கிளம்புவோம் கைஸ். என்னடா பிராண்ட் இது? ஸ்டார். என்னடா இது? ஸ்க்ரீனு பிளாங்க் ஆகிடுச்சு. சவுண்டெல்லாம் கேட்குது. ஐயோ கைஸ், சொல்ல போட்டாங்க. இல்லை கைஸ், நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோம், பேக்கில் போட்டு பேக்கில் மூவ் பண்ணோம், ஃப்ரண்ட்டில் போகணும். காஃபில் எதோ கலந்து கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, அப்பா தகப்பு மெசேஜ் கூட பார்க்க முடியலங்க. கஷ்டமாக சவாரி. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது உங்கள் மண்டை மேலே தேங்காய் விடாது கைஸ். அது வெளியே நீங்கள் தப்பிச்சிப்பீங்க.
உங்களுக்கு தேங்காய் ஊறணுமா இல்லை தலைமையில மாங்காய் ஊறணுமா இல்லை எதுவுமே ஊறக்கூடாதான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க. 3:18 எதனா சம்பவம் நடக்க பாருங்களேன் இந்த கேம். இதுவாக செடாட்டடா செடாட்டடா சீடேட்டடா இல்லை செடாட்டடா தெரியல சரியா. பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மயங்கிட்டாங்க. கைஸ் யாரோ உள்ள ஒழிச்சிட்டா அதை பார்த்துட்டு அப்படியே நைஸாக ட்ரில்லாம் சவுண்டு கேட்குது. சாமி அது உள்ளதான் கைஸ் யாரோ போய் ஒழிச்சா. அதெல்லாம் வந்து காப்பாத்துங்கடா. கடைசியில் ரூம்குள்ளேயே பிடிச்சி நிறைய பள்ளி கொடுப்பானுங்க போல. ஸ்டெப் சவுண்டெல்லாம் வேற கேட்குது கைஸ். ஜோ வராங்க கைஸ். இப்போ தலைவா வாடா உள்ளே அவ்வளோ இருக்கா. இப்போ தான் கைஸ் கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. 32 சாமி வாப்பா சாமி உள்ளே வா சாமி. ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. டேய் உள்ளே போய் ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கிறான்டா. டே நாயே எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி உங்கள் ரூமில் வந்து கூஃபி நாய்ஸஸ் வந்து கேட்குதாங்க. ஏதோ ஒன்று இதுமாரி வந்து சத்தம் போடாதீங்க. சரி ஓகே. காபி மிஷின் வந்து மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் முறைச்சாங்க. இதை என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. டே இன்னும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து காஃபி மிஷினே இங்கே கிடையாது தின்றாங்க. ஓகே இந்த மாதிரி கிரேஸியாக பைத்தியம் முடிச்சாலுங்களாம் நிறைய பேரை நான் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நான் வந்து நல்ல கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சானா இவன். ஏ வாடா உள்ளே வாடா நாயே. இதாங்க ஷாரா போய் ஒழிச்சா வாடா ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ண முடியும். சரி ஓகே. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்து நெஞ்சம் ஒன்று. ஓகே கைஸ். வாடா மனசில் அப்படியே லியோ படம் பிஜிஎம் முடிஞ்சு போன மனசுக்குள்ள. என்னங்க இது காஃபி மிஷினை காணோம். காஃபி மிஷினை கண்ணை காட்டி செருப்பாக அடிக்கலான்னு பார்த்துட்டியா? நான் பார்த்தேன் இங்கே. நான் உன்னை ரூமுக்கு போக சொன்னேன். ஐயா எனக்கு தெரியுங்க ஐயா. ஜோ நம்பு ஜோ. தேர் ஷுட் பி சம் மெடிசன். அங்கே வந்து மெடிசன் இருக்குதாங்க கைஸ். அதை எடுத்து போட்டுக்கோ டிவி டேபிள் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. எல்லாம் வெளி வேஷம் இருந்து ரூமுக்கு அது வந்து நான் திறந்துருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். யாரோ கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சரி ஓகே. என்ன கைஸ் இது கதவு திறந்துருக்கு. இல்லை யாரும் இல்லை. இந்த மெடிசன் எடுக்க சொன்னால் அதை ஃபஸ்ட்டு எடுத்து பண்ண முடியும். இருந்தாலும் பயமாக இருக்குது. நல்ல வேலை வெளியே ஓட்டாங்க கைஸ். அது வரையும் நல்லது. இல்லைன்னா நான் பிடிச்சி அடிச்சு போட்டுருக்கேன். யார் ப்ரோ பிளேயர். You know who is the pro player? It's சேனல்ரா. ஓகே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. மறுபடியும் பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் இப்போ அடுப்போம். இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவே இருக்கு. எழுந்துப்போம். யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஓகே யார் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கைஸ். ஃபோட்டோ ஃப்ளாஷ் அடிச்சது கைஸ். இதோட ஃபோட்டோவில் அடைக்கிறீங்க ஒரு பொண்ணை தூக்கு வாயிலையோ முடங்கிட்டு இருக்கிறாங்க கைஸ். நான் இப்போ யாரும் என்ன கூப்பிடாதீங்கண்ணே. யாரோ ஒருத்தர் வந்தாங்க கைஸ். ஜோன்னு நினச்சேன். இப்போ யாரோ வினோதமாக இருக்காங்க. ஓய்ஸ் இப்போ ஜோவும் கிடையாது டாமியும் கிடையாது. யாருன்னு கேட்குறோம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ஐ நீட் ஹெல்ப்பா. என்ன ஹெல்ப் வேணும்?
எனக்கு வந்து உதவி தேவை, ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பேசாத இருப்போம். ப்ளீஸ் விட்டுடுன்னு சொல்கிறேன், நான் வந்து பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போ நீங்கள் போறியா இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்கிறதுக்கு வந்து கதவு அடிச்சு உடைச்சினுக்குள்ள வர இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போட்டு அடிச்சிட்டாங்க. இதுவரை நான் பேசாத இருந்ததுன்னா வந்து இந்த கேமில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் விளையாடணும், அதனால தான் வந்து நான் பேசாத இருந்தேன். இதுவரை எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தனால அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு I believe that photo is be possibly something else. வந்து அப்புறமா வந்து டாம் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டானா. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரிப் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறதே இல்லை, ஏர்ப்ளைன்ஸ் தான் வந்து நான் வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி முடியுது கைஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நடந்திருக்குது கைஸ். சூப்பராக இருந்தது கேமு. இதை மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 எபிசோட் இருக்குது. இந்த 3 எபிசோடு வேண்டாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக வச்சுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 3வது எபிசோட் நான் வந்து போடுவேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட் எபிசோட் போடுவேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பைக்கன் ஆளில் வச்சிங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பை பாய், டேக் கேர்.